ஃப்ரெண்ட்ஸோட மனசு யாருக்கு வராது. சொந்தக்காரங்களுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸோட மனசு வராது. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சொல்லப்போனால் இன்னைக்கு பிறந்தநாள். இதனால ஒரு அடுத்தடுத்த வீடியோலாம் வந்து நிறைய பண்ணாச்சு. இருந்தாலும் பிறந்தநாள்லேருந்து ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை. அந்த யோசனை வந்தது. அந்த யோசனை எதனால நடந்ததுங்கிறது வந்து அது சர்ப்ரைஸ். அது எனக்கே சர்ப்ரைஸ். குழப்பல வீடியோ பண்ணுறதுக்கு மெயினாக என்ன வேணும்? ஃபோனு, கேமரா, இதெல்லாம் நிறைய வேணும். ஃபோன் கேமரா மட்டும் இருந்தால் பார்த்தாது, அதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் தான் வேணும். இதுக்காக எக்யூப்மெண்ட்னு சொல்ல முடியாது, ஸ்டிக்ஸ் அதான் சொல்கிறேன். அதான் மெயினாக ஃப்ரெண்ட்ஸ் வந்தானுங்க, கேக் எடுத்தாங்க, செலிப்ரேஷனாக பண்ணோம், டான்ஸ் ஆகலாம், பாட்டு போனேன், இன்னும் பண்ணலாம். அப்புறம் கடைசியாக ஒரு வழியாக போய் ஒரு கடையில் போய் உட்காந்து நல்லா பிரியாணி, சில்லி அதெல்லாம் நிறையா சாப்பிட்டேன். சாப்பிட்டதே மேட்டர் இல்லை. நான் ஒன்று நினச்சேன், பிறந்தாலும் இப்படி கொண்டாடலாம், இப்படியெல்லாம் கொண்டாடலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ண, அதே இடத்துல சுத்தாத. ரொம்ப அலப்பற பண்ணாங்க. நீட்டு ஒரு வீட்டுக்குள்ள கலர் பேப்பர், கேக்கு, சாக்லேட் இதெல்லாம் வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் நம்ம கூட பழகிருப்பாங்க. இதே மாதிரி என் பிறந்தநாள் நம்ம நினைச்சேன், இது ஒரு வாங்கணும், இது நமக்கு வந்து நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சேன். அப்படின்னா நினைச்சேன் ஒரு ஸ்டிக் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சேன். கேமரா வீடியோ எடுக்கிறோம். இப்போ நான் இந்த ஸ்டிக் அப்படி இந்த கேமராவில் நிற்கிது, ஸ்டிக்காக வீடியோ தான் நினச்சேன். ஆனால் நினச்சேன் அதுக்கான காசு வேணும், சேர்த்து வச்சு வாங்கலாம் அப்படின்னு நினச்சிதான் இல்லை. ஸ்டிக்கராக நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இந்த நாள் ஸ்டிக்குன்னு பார்த்தா இங்கே ஒரு ஸ்டிக் இதில் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன். எப்படியாச்சும் வாங்கிடலாம், காசு எடுத்து வாங்கிடலாம். ஆனால் இவனுங்க எனக்கு கிஃப்ட் பண்ணதுன்னு எனக்கு ஒரு மாதிரி நான் ரொம்ப எமோஷனல் ஆனால் அவங்க காட்டல. எமோஷனலாக எப்படிங்க ஓவராக பண்ணாங்க அப்படிமாங்க. இருந்தாலும் நான் அதை காட்டிக்கிறேன். ஆனால் இப்போ நான் சொல்லி ரொம்ப நான் எமோஷனலாக என்ன உங்க மாதிரி கட்டுப்பட்டுடுங்க. கட்டுப்பட்டுச்சு வந்து இருந்தாலும் பரவாயில்ல, கட்டுப்பட்டு நின்னேன். ஆனால் இது நான் வந்து என் வாழ்க்கையில் என்னை எந்த நிலைமைக்கு போனாலும் போகணும், அது ஒரு விஷயம் நான் மறக்க மாட்டேன். என் வாழ்நாள் எடுக்க வரையும் உங்களையும் சரி என்னை நம்புறவங்கள நான் என்றைக்குமே கைவிட மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். நான் வீடியோ கண்டிப்பாக சொல்கிறது கிடையாது. நான் எப்பயுமே நான் ஃபாலோ பண்ணுற விஷயம் இப்போயும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு மெயினாக அவனுக்கு கிஃப்ட், அதற்காண்டி அவனோட மனசு. ஃப்ரெண்ட்ஸோட மனசு யாருக்கு வராது, சொந்தக்காரங்களுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸோட மனசு வராது. இது சத்தியமாக உண்மை. ஒன்றுமே சொல்ல சொந்தக்காரங்க நல்லது நினைப்பாங்க, இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வருமா? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு உண்மையாக இருக்கானா அது உங்களுக்கு தெரியும். ஒரு ஃப்ரெண்டுனாலும் ஓகே, பல ஃப்ரெண்டுனாலும் ஓகே. ஆனால் ஃப்ரெண்டு உங்களுக்கு உண்மையாக இருப்பான், எல்லா நேரத்துலையும் கூடவே இருப்பான், ஜாலியாக இருப்பான். ஆனால் உங்களுக்கு என்ன தேவையோ அவன் பூர்த்தி பண்ணுவான். அதே மாதிரி நீங்கள் அவங்க தேவை பூர்த்தி பண்ணுவீங்க. இதுதான் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு பாண்டிங். இந்த மாதிரி பாண்டிங் வந்து எல்லாருக்குமே அமைஞ்சிடும், சில பேருக்கு அமையாது. எதனால அவங்களோட மைண்ட் செட் அப்படி, அவங்க நோக்கங்கள் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நான் எப்பயுமே எல்லாத்தையுமே பாசிட்டிவ் இருக்கிற ஆள். அதனாலே என்னமோ இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டு அப்புறம் கிஃப்ட் இந்த ஸ்டிக்கு கிடையாது, அவனுங்கதான் வேற யாரெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே, இருந்தாலும் அவங்கள்ட்ட காமிச்சிடும் வீடியோவில். இந்த வீடியோ மெயினாக போட்டதே அவங்கள பற்றி பேசுறதுக்காண்டியும் அந்த கிஃப்டை காட்டுறதுக்காண்டி தான். இந்த கிஃப்ட் காமிச்சிடலாமா? சரிதா, இதான் இந்த ஸ்டிக்கு. நான் ரொம்ப நாளாக வாங்க நினச்சிட்டு இருந்தேன். கடைசியாக பலருக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த கிஃப்ட் கொடுத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னடா உம்மா கொடுக்குற? இருந்தாலும் கிஃப்ட்டு, 2 கிஃப்ட்டு, இது ஒன்று அவங்க ரொம்ப தேங்க்ஸ். எப்படி வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தான் என்னோட தேங்க்ஸா. எல்லாத்துக்குமே என்னோட தேங்க்ஸ். இது வந்து இப்போது இது எப்படி கொஞ்சம் ரிவர்ஸாக கொண்டு போவோம். இது இந்த வருஷம், போன வருஷம் வந்த கிஃப்ட்டு மொத்தம் 2 அப்படியே நினச்சோம். இது ஒன்று. இது வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஃப்ரெண்ட்ஸ் தான்.
இன்னும் கிஃப்ட் கொடுத்தவங்க நான் என்ன சொல்றேன், எல்லா கொஞ்சம் நல்லவங்க யாரும் கேட்டவங்க கிடையாது. இருந்தாலும் கிஃப்ட் கொடுத்தவங்க சொல்லிடுறேன். இந்த கிஃப்ட்டு கோல்டு ஃப்ரெண்டு, ஸ்கூல் டைம்லேருந்து நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு, இப்போ என் ஃப்ரெண்டு தான். அவனை உங்களை பெரிய தெரியும், ஒரு வீடியோவில் அவனையும் காட்டுறேன். அடுத்து கிஃப்ட், இந்த கிஃப்ட் கொடுத்து அவன் தான் 4 வருஷம் பண்ணுவார். அதே கான்செப்ட் தான் இருக்கு. அதே அவங்க கோகுல், ரோகன், இவங்க கேங், இவங்க கேங் கூட இருக்கவங்க தான் இந்த கிஃப்ட் கொடுத்தாங்க. இந்த கிஃப்ட் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த ஏதாவது ஃபோட்டோக்கு கொடுப்பாங்க, இதுவும் ஃபோட்டோ கொடுத்தா எனக்கு வந்து சினிமா ஒரு டேரக்டர் ஆகணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. சினிமா இண்டஸ்ட்ரி எவ்வளவு அன்சர்டைனான ஃபீல்டு தெரியுமா உனக்கு? சினிமால லட்சத்துல ஒருத்தன் தானே ஜெயிப்பான், மத்தவங்க பிச்சை தானே இருப்பான். அது ஒரு ஆசை தான். அது நடக்குமா நடக்கலையாங்கிறது ஆண்டாங்க தான். அந்த யூனிவர்ஸ் நான் சொல்லல, அந்த யூனிவர்ஸ் நம்மளை தேடி வருங்க. அந்த யூனிவர்ஸ் நம்மளை தேடி வரும் ஒரு நாள். இருந்தாலும் நான் ஆசையை நினைச்சேன். அது என் போட்டோ கீழே ஹாப்பி பர்த்டேடா டேரக்டர்னு சொல்லி, ஹாப்பி பர்த்டேடா டேரக்டர் அப்படின்னு சொல்லி இந்த நேமை போட்டு கொடுத்தாங்க. இது ஒரு போட்டோ கிளிப் தான். ஆனால் இதுக்கு ஒரு நல்ல, எனக்கு அதோட வேல்யூ தெரியும். நல்லா ஃப்ரெண்டாக இருக்கவங்களுக்கு, உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்டு இருப்பான். நீங்களாம் பிடித்த ஒரு நேரம் பார்த்தாலும் அவன் உங்களுக்கானது யோசிக்க ஆரம்பிப்பான். இவங்களுக்கு என்ன கொடுக்கலாம், இவங்களுக்கு இதான் பிடிக்கும், இதான் நடக்கும் அப்படி அவன் யோசிச்சு உங்களுக்கு சொல்லுவான். இவங்க செஞ்சு காட்டுவான், அதை செஞ்சு காமிச்சிட்டாங்க. இந்த கிஃப்ட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். கிஃப்டான சொன்னால் இது கொஞ்சம் எனக்கு ஸ்பெஷல். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் நான் வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு தான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிஃப்ட். ஏன்னா இது வந்து இது சாதனை கிஃப்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் போட்டோக்கு கொடுத்து இவங்க வந்து ஸ்கூல் டைம்ல இருந்து இந்த நண்பன் படத்துல வர மாதிரி அந்த 3 பேரு 4 பேரு அந்த கேங் தான். இந்த கிஃப்ட் கொடுத்தது யாருன்னா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மோகன், அப்புறம் சஞ்சய், சுரேஷ்ங்கிற பேர் நான் முடியாத இருக்கும். இருந்தாலும் அது இவங்க 3 பேர் எனக்கு இந்த ஸ்கூல் டைம்ல ரொம்ப திரிச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, நான் ஏன் போட்டா கொடுப்பான்னு நினைச்சு. ஆனா இதுல ஃபுல்லா அவங்களும் கூட இருக்காங்க. நான் ஸ்பெஷல். அதை தாண்டி இவங்கெல்லாம் கூட இருக்கிறனால எனக்கு இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இதனால எனக்கு இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப பிடிக்கும். எப்போ நான் இந்த ஃபோட்டோ எத்தனை வருஷம் ஆனாலுமே இந்த ஃபோட்டோ பார்த்து நான் என்னோட ஸ்கூல் டேஸ்லேயே போயிடுவேன். அப்படிதான். ஏன்னா இதை பாருங்களேன், ஸ்கூலில் இருக்க மாதிரி இருக்கும், அந்த எஜுகேஷன் போன மாதிரி ஒரு ஃபோட்டோ, அப்புறம் ஃபோட்டோ ஸ்டூடியோ எடுக்க போகிற வீட்டில் எங்கேயும் போயிட்டோம், அப்புறம் ஜூம் கடையில் ஒரு ஃபோட்டோ. அதான் மெயினாக இந்த மாதிரி. அப்போ கரெக்டாக மொட்டை அடிச்ச பிறகு தீபாவளி அன்னைக்கு நானும் அவங்க துப்பாக்கி சுடலாம் போவோம். துப்பாக்கி அதுக்கு எடுக்கும்போது ஒரு போட்டோ. ஏன்னா இதில் மொத்த மெமரியும் ஒரு போட்டோ ஃப்ரேம் ஆயிடுச்சு. அதனால எனக்கு ஸ்கூல் டைமாக இருந்தாலும் சரி, எந்த டைமாக இருந்தாலும் சரி, இது ஃபுல்லாக கவர் ஆகிடும். இதை பார்த்தாலே அந்த 3 ஞாபகம் கொஞ்சம். நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஏன்னா கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல முடியாது, கெட்டவங்களா இருந்தால் அது ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அது பேரே வேற. நம்ம ஃப்ரெண்டாக இருக்கவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க, நமக்கு ஒரு செகண்ட் தீவிரிக்க மாட்டாங்க. ஆனால் துரோகியாக இருப்பாங்க, சில பேர் துரோகியாக இருப்பாங்க, அது உண்மை. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, துரோகிகள். அதை பற்றி நம்ம பேசுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸை பற்றி மட்டும் பேசுவோம். நமக்கு எப்பயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம், அவங்களுக்கு நம்ம முக்கியம். ஆனால் நான் ஃபர்ஸ்ட் நான் வீடியோ பண்ணணும்னு நினைச்சேன், இதைத்தான் பண்ணுவது. இருந்தாலும் எனக்கு மனசு வரல. என்னதான் நம்ம சீக்கிரம் அடிச்சு அடுத்த ஒரு கண்டென்ட் வீடியோ எடுத்தாலும் மெயின் இவங்களை பற்றி பேசி ஆகணும். எனக்கு வந்து எப்பயுமே எனக்கு பிடிச்சவங்க ரொம்ப ஏதாச்சும் எனக்கு ஒரு பண்ணோட எதை பற்றி சொன்னாலுமே அவங்களுக்காண்டி இவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணுவேன். இது சொல்லியிருக்காங்க கரெக்டாக இருக்கு அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். ஃபாலோ பண்ணதை தாண்டி ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பெஷல்னு உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். நீ இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஸ்பெஷல். அது இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஸ்கூல் டைமா இருந்தாலும் காலேஜ் டைம் எந்த டைமா இருந்தாலும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன கிஃப்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்க மனசை பாருங்க. அவங்க மனசு பாருங்க. அவங்க மனசுலதான் அவங்க என்னென்ன உங்களுக்கு வேண்டுங்கிறத நடத்தி கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்க மனசுல இதை கொடுத்து அவங்க சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப ஹாப்பியா இருப்பான். அப்படி இந்த ஸ்டிக்கெல்லாம் கொடுக்கும்போது நான் நினைச்சு கூட பார்க்கல, நான் ஸ்டிக்கெல்லாம் இருக்கணும் ஏதோ போட்டோ ஃப்ரேம் அந்த மாதிரி நினைச்சா ஸ்டிக்கை பார்த்து நான் அவங்களுக்கு ஒரு சக்கம் அறந்து போயிட்டேன் என்றது அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த வீடியோ இருக்கா என்னன்னு தெரியல. அந்த வீடியோ தான் நான் இதுல ஆட் பண்றேன், பாருங்க, செம பொண்ணா இருக்கும்.
என்ன பேசுனா வீடியோவில் தான் என் ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி இந்த வீடியோ பண்ணேன். அதையும் தாண்டி என் பர்த்டே செலிப்ரேஷன் ஃப்ரெண்ட்ஸு அதை கொடுத்த கிஃப்ட்டு, அந்த கிஃப்ட்டு கொடுத்த இந்த கிஃப்டெல்லாம் கொடுத்த எல்லா மனசுக்குமே ரொம்ப நன்றி. இது வந்து நான் சும்மா பேச்சுக்காண்டி வீடியோக்கள் சொன்னேன். இதை நான் வந்து என் வாழ்க்கையிலேயே மறக்க மாட்டேன். அந்த ஒரு கிஃப்ட் இதெல்லாம் இப்போ இந்த வீடியோ இருக்கிறது அவங்களுக்கே தெரியாது. மேபி இந்த வீடியோ அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. சொல்ல போனால் எனக்கு எப்படி சர்ப்ரைஸ் இந்த ஸ்டிக்கு இந்த ஃபோட்டோ கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த வீடியோவும் சரி, நான் பேசுறதும் உங்களுக்கு சர்ப்ரைஸ் தான். அதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த ஃப்ரெண்ட் ரொம்ப பிடிக்குமோ அந்த ஃப்ரெண்டு கொடுத்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்த கிஃப்ட்டு, அந்த கிஃப்ட் என்ன, அதோட பேர் என்ன, அந்த கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த கிஃப்ட்டெல்லாம் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். ஏன்னா வந்து என்னைய மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்காங்களா, என்னைய மாதிரிங்கிறத தாண்டி ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்னு நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நான் இந்த மாதிரி போடுற வீடியோ அடிக்கடி உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன். பாய். இதே மாதிரி நெக்ஸ்ட் சந்திப்போம்.